இந்த வீடியோவில் பவர் ஷேப்பில் எலக்ட்ராய்டு எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப் ப்ரொஃபைலுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். டாப் வச்சிடறோம். அதை ஜூம் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு டாப்பில் போயிட்டு மேனேஜில் இந்த ஆப்ஷனில் போயிட்டு அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அந்த ஆப்ஷன் மூலமாக திருப்பி செலக்ட் பண்ணினா செலக்ட் ஆயிடும். ஏன்னா எலக்ட்ராய்டு கிரியேட் பண்ண வேண்டிய பேஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி சாலியில் போனீங்கன்னா ஃபோர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துட்டு பாட்டம் கைட் வந்து எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வர மூவ் பண்ணிடுறான். மேலே எக்ஸ்பென்ஷன் வேணா கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணினா இப்போதைக்கு ப்ரொஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளுக்கு ஏற்றாப்புல மாடிஃபை பண்ணிக்கிறாப்புல இருக்கு. பாட்டம் வந்து இவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இல்லை, அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரீப்ளேஸில் போயிட்டு இந்த பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேஸ் வேறு வேணுமோ அதை செலக்ட் பண்ணினா அதே ரிமூவ் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பில் வந்து சைடில் உள்ள ப்ரொஃபைல் தான் தேவையில்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சைடில் உள்ள ப்ரொஃபைல் வந்து ரேடியஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணினா ரிமூவ் பண்ணிடும். இந்த காண்டலில் மட்டும் நமக்கு ஏற்றாப்புல ரேடியஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். பிளேட்டில் போயிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்யூனிஸ் என்ன ஷிஃப்ட் எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரேடியஸ் வந்து ஃபார்ம் பண்ணணுமோ அவ்வளோ இதை கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணினா ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தோன்னா ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த பேஸ் வந்து மாடலோட பேஸ் ஏற்றாப்புல இருக்கு. அதை ஆப்செட் பண்ணுறேன்னா எடிட்டில் போயிட்டு மூவ் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்செட் பண்ணிக்கலாம். ப்ளஸில் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா பழையபடி வந்துடும். இப்போ டாப்பி வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எலக்ட்ராய்டு ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வச்சு பார்த்துக்கலாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் மாடல் வந்து கொலைட் ஆகுதா என்னன்னு சொல்லி எலக்ட்ராய்டை கன்வெர்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி வந்து ஆஃப் பண்ணிடுறோம். இல்லாட்டி இதை செக்ஷன் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் தெளிவாக வேணும் அப்படின்னா.